வணக்கம். கடந்த 14 ஆண்டுகளாக டெல்லி அமைதியாக இருந்தது. அதற்கு முன்பு என்ன? டெல்லியில் இருக்கக்கூடிய எந்த பொது ஸ்தலத்திற்கு சென்றாலும், எந்த மார்க்கெட்டுக்கு சென்றாலும் மக்களுடைய உயிருக்கு எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது. லாஜ்பத் நகர், சரோஜினி நகர் மார்க்கெட், கனாட் பிளேஸ், பாலிகா பஜார், ஓல்ட் டெல்லி, இது போன்ற ஏராளமான இடங்களில் குண்டு வெடிப்புகள், முக்கியமாக திருவிழா தேதியும் போது ஒட்டுமொத்த டெல்லி அச்சத்தில் இருக்கும். ஆகஸ்ட் 15ஆம் தேதி, அக்டோபர் 2ஆம் தேதி, ஜனவரி 26ஆம் தேதி, இதை தாண்டி ஹோலி, தீபாவளி போன்ற பண்டிகைகள். 2011ஆம் ஆண்டு டெல்லி ஹைகோர்ட்டில் ஒரு பாம் பிளாஸ்ட் நடந்தது. அதற்கு பின்புதான் ஒட்டுமொத்த டெல்லியில் இருக்கக்கூடிய இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சிகள், அனைத்து ஏஜென்சிகளுமே களத்தில் இறங்கி இது போன்ற தீவிரவாத அமைப்புகளை மிகப்பெரிய அளவில் கார்னர் செய்தார்கள். அதற்கு பின்பு ஒற்றை குண்டுவெடிப்பு கூட டெல்லியில் நடக்கவில்லை. நவம்பர் 10ஆம் தேதி 14 வருடத்திற்கு பின்பு முதல் குண்டுவெடிப்பு நடந்தது. 13 நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். 20க்கும் மேற்பட்ட நபர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். இந்த பதிவை நீங்கள் பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும். டெல்லியில் நடந்த இந்த குண்டுவெடிப்பை பற்றி அனைத்து தகவலுமே இந்த நேரம், இந்த தருணம் வரை என்னெல்லாம் அப்டேட்ஸ் வந்திருக்கிறது, இந்த தீவிரவாதிகள் யார், யாரை எப்போ கைது செய்தார்கள், எதற்காக கைது செய்தார்கள், இந்த தீவிரவாதி எங்கிருந்து வந்தார், இந்த தீவிரவாதிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பின்புலம் என்ன என்கிற அனைத்து விஷயத்தையுமே நாங்கள் அலசி ஆராய்ந்திருக்கிறோம். ஒரு டீட்டெயில்டான இன்ஃபர்மேட்டிவான இந்த வீடியோவை நீங்கள் பார்ப்பதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. எங்களுடைய சேனலை கடந்த 30-35 நாட்களாக மிகப்பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்கள் செய்ய வேண்டிய சாதாரணமான விஷயம், இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே லைக், ஷேர், கமெண்ட், இதை தாண்டி இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய கேள்விகளை கீழே கமெண்டில் எழுதிவிட்டாலே போதும். இந்த வீடியோவை ஏராளமான நபர்கள் கொண்டு போய் சேர்க்கலாம், இந்த சேனலை காப்பாற்றலாம். இதை தாண்டி பொருளாதார ரீதியாக எங்களை மிகப்பெரிய அளவில் முடக்கி இருக்கிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுக்க நினைக்கக்கூடிய நபர்கள் அருகே இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களுடைய ஆதரவுகளை தெரிவிக்கலாம். இந்த பதிவில் மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய 3 கேள்விகள். ஏராளமான கேள்விகள் இருக்கு. முதலில் நீங்க பார்க்க வேண்டிய 3 கேள்விகள், இந்த பாம் பிளாஸ்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன, எதற்காக இந்த பாம் பிளாஸ்ட் நடந்தது. 2வது, இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிக பெரிய கான்ஸ்பிரசி என்ன. 3வது, இந்த டெரர் அட்டாக்கிற்கான காரணம், இதை எப்படி தவிர்த்திருக்கலாம். இந்த 3ஐயுமே நீங்கள் பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும் எந்த விதத்தில் இந்த ஒட்டுமொத்த அட்டாக்கை இவர்கள் நடத்தினார்கள் என்று. ரெட் ஃபோர்ட், செங்கோட்டைக்கு அருகே நவம்பர் 10ஆம் தேதி நடந்த இந்த பாம் பிளாஸ்ட், இதை பற்றி நீங்கள் அனைத்து நபர்களுமே பத்திரிகைகளில், நியூஸ் பேப்பர்களில், செய்திகளில் நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். தொடக்கத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா அரசாங்கம் இதை ஒரு பாம் பிளாஸ்டாகவே பார்க்கவில்லை, இது ஒரு CNG பிளாஸ்டாக மட்டுமே பார்த்து வந்தார்கள். ஆனால் அடுத்தடுத்து இதிலிருந்து வெளிவரக்கூடிய இன்ஃபர்மேஷனை நீங்கள் பார்த்தால் மட்டும்தான் இது புரிய வரும் எந்த அளவில் இது சாதாரணமான பாம் பிளாஸ்ட் கிடையாது, இது ஒரு தீவிரவாத தாக்குதலாக ஏன் பார்க்கப்பட்டது, அதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். டெல்லிக்கு அருகே இருக்கக்கூடிய ஃபரீதாபாத், அங்கே இருக்கக்கூடிய அல் ஃபலா யூனிவர்சிட்டி, இதில் வேலை பார்த்த 3 டாக்டர்களை எதற்காக கைது செய்தார்கள். I-20, இந்த பாம் பிளாஸ்டில் பயன்படுத்தப்பட்ட I-20 எங்கிருந்து வந்தது, CNG பிளாஸ்டாக எதற்காக இதை முதலில் எடுத்து வைத்தார்கள், அப்புறம் எதற்கு இது டெரரிஸ்ட் அட்டாக்காக பார்க்கப்பட்டது. இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை நீங்கள் பார்க்கும்போது இந்தியாவை 2ஆக பிரிக்கக்கூடிய வேலையையும் பார்க்க தொடங்கிவிட்டார்கள். அது அரசியல்வாதி, பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகள், அனைத்து நபர்களுமே சேர்ந்துதான், அதாவது இந்தியாவை 2ஆக உடைக்கக்கூடிய வேலையும் அந்த சதியையும் பார்க்க தொடங்கிவிட்டார்கள். முதலில் இந்த வண்டியை பற்றி பார்த்து விடலாம். அதாவது எந்த வாகனத்தில் பாம் பிளாஸ்ட் நடந்ததோ, வண்டி எண் HR 26 CE 7674,
தொடக்கத்தில் மாருதி ஈகோ, ஸ்விஃப்ட் டிசையர், ஸ்விஃப்ட் இது போன்ற ஏராளமான வாகனமாக இருக்கலாம் என்கிற ஒரு சந்தேகம் இருந்தது. ஆனால் சிசிடிவி ஃபுட்டேஜ் மற்ற விஷயங்களை வைத்து பார்க்கும்போது இந்த வாகனம் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய ஹுண்டை i20 காராக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வாகனம் சுனஹரி மஸ்ஜித், ரெட்ஃபோர்ட், செங்கோட்டைக்கு அருகே இருக்கக்கூடிய சுனஹரி மஸ்ஜித்தில் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் பார்க்கிங்கில் இருந்தது. அந்த பார்க்கிங்கில் இருந்ததற்கான காரணம் என்ன, அனைத்துமே நாங்கள் அலசி பார்த்திருக்கிறோம். முதலில் இந்த வண்டி எங்கிருந்து கிளம்பியது, எங்கே வந்தது, அந்த ஒட்டுமொத்த ட்ராக்கும் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இந்த ட்ராக்கை நீங்கள் பார்த்தீர்கள்னா ஃபரீதாபாத்தில் இருக்கக்கூடிய பதர்பூர் பார்டர் வழியாக இது ரெட்ஃபோர்ட் பக்கம் உள்ளே வந்திருக்கிறது. பதர்பூர் பார்டர், டெல்லி அண்ட் ஃபரீதாபாத் பார்டரில் இருக்கக்கூடிய அந்த இடம். இந்த வாகனத்தை நீங்கள் பார்த்தீர்கள், அந்த ட்ராக்கை நீங்கள் பார்த்தீர்கள்னா ஃபரீதாபாத்தில் இருந்து கிளம்பி பதர்பூர் பார்டரை கிராஸ் செய்து தரியாகஞ்ச், காஷ்மீரி கேட் வழியாக சென்ட்ரல் டெல்லி வழியாக ரெட் ஃபோர்ட் போயிருக்கிறது. ரெண்டாவது, இந்த வண்டி ஃபரீதாபாத்திலிருந்து டெல்லிக்குள் என்டர் ஆன நேரம் நீங்கள் பார்த்தீர்கள்னா 8:04. அதற்கு பின்பு கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி நேரம் வரை இவர்கள் டெல்லியை சுற்றி ரவுண்ட் அடிச்சு கொண்டே இருந்திருக்கிறார்கள். ஈவினிங் 3:19 இந்த வண்டியை சுனஹரி மஸ்ஜித் கார் பார்க்கிங்கில் கொண்டு போய் பார்க் செய்திருக்கிறார்கள். இதற்கான சிசிடிவி ஃபுட்டேஜும் நீங்கள் பார்க்கிறீர்கள். 6:22 இந்த வாகனம் மீண்டும் அங்கிருந்து கிளம்பியிருக்கிறது. 6:22 அதுவரை இந்த பார்க்கிங்கில் தான் இருந்திருக்கிறது. அந்த பார்க்கிங்ல இருந்து வெளிவந்ததுக்கு அப்புறம் 6:47 6:50 இந்த பாம் பிளாஸ்ட் நடந்திருக்கிறது. ஒரு சில ரிப்போர்ட் படி நீங்க பார்த்தீர்கள்னா 7 மணியும் சொல்றார்கள். டெல்லியில் இருக்கக்கூடிய சுபாஷ் மார்க் அந்த வழியாக இந்த வண்டி வெளிவரும்போது கேட் நம்பர் 1 லால் கிலா மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வெளியில் இந்த பாம் பிளாஸ்ட் நடந்திருக்கிறது. இந்த பாம் பிளாஸ்டில் நீங்கள் பார்த்தீர்கள், அந்த வண்டிக்குள் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த மாஸ்க்ட் மேன், இந்த நபர் யார் என்று பார்க்கும்போது இந்த நபர் டாக்டர் உமர் முகம்மதாக இருக்கலாம் என்கிற அந்த சந்தேகத்தை தான் எடுத்து வைக்கிறார்கள். இந்த நபர் உயிருடன் இருக்கிறாரா, இல்லை சுசைட் பாம்பராக இறந்து போனாரா என்கிற இந்த விளக்கத்தை இதுவரை அரசாங்கம், போலீசார்கள் கொடுக்கவில்லை. ஆனால் அனைத்திற்கான ஃபுட்டேஜ், சிசிடிவி காட்சிகள் இருக்கிறது. எதற்காக தொடக்கத்தில் அரசாங்கம் இதை தீவிரவாத தாக்குதலாக எடுத்துக்காட்டவில்லை, பார்க்கவில்லை? எதற்காக இப்போ இதை தீவிரவாத தாக்குதலாக பார்க்கிறார்கள்? அதற்கான காரணம் இருக்கு. இனிஷியலி நீங்க பார்த்தீர்கள்னா இதை ஒரு சிஎன்ஜி பிளாஸ்டாக மட்டுமே பார்த்தார்கள். அதாவது ஒரு டெக்னிக்கல் கோளாறால் வாகனத்தில் ஃபிட் செய்யப்பட்ட ஒரு டேங்க், சிஎன்ஜி டேங்க், எல்பிஜி சிலிண்டர் மாதிரி சிஎன்ஜி டேங்க் இருக்கும், அது வெடிச்சதாக கூறினார்கள். ஆனால் இந்த இடத்தில் நீங்கள் பார்த்தீர்கள், இந்த படங்களை நீங்கள் பார்த்தீர்கள்னா தெளிவாக அந்த இன்டென்சிட்டியை பாருங்கள். சிஎன்ஜி அல்ல எல்பிஜி பிளாஸ்ட் இந்த அளவில் இன்டென்ஸான பிளாஸ்ட் இருக்காது, இந்த அளவில் அதற்கான சத்தமும் இருக்காது. இந்த 2 விஷயத்தை வைத்து ஏராளமான நபர்கள் இது ஒரு தீவிரவாத தாக்குதலாக இருக்கலாம் என்று நம்பினார்கள். ரெண்டாவது நீங்கள் பார்த்தீர்கள்னா இந்த பிளாஸ்டோடைய ரேடியஸ், அந்த 8-10 வாகனங்களை மட்டுமல்ல, ஆட்டோ ரிக்ஷா, இ ரிக்ஷா, ஒரு மிகப்பெரிய ஏரியாவை இந்த பிளாஸ்ட் தன்னுடைய கண்ட்ரோலில் எடுத்திருக்கிறது. இன்னொரு பக்கம் ஏன் இதை தீவிரவாத தாக்குதலாக பார்க்கவில்லை என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா, ஆர்டிஎக்ஸ், கெமிக்கல் பாம் இது போன்ற எந்த குண்டுவெடிப்பாக நடந்தாலும் அந்த வாகனத்தில் பிளாக்னஸ், கருப்பு அடைந்து போகும். கருப்பு கலரில் அந்த கெமிக்கல் எரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த பாம் பிளாஸ்டில் நீங்கள் பார்த்தீர்கள்னா எந்த விதமான பிளாக் அவுட்டும் நடக்கவில்லை. கருப்பு நிறம் அந்த கரி அங்கே ஏற்படவே இல்லை. இதை வைத்து இன்னொரு பக்கம் என்ன நடந்துச்சுன்னா, இது பாம் பிளாஸ்ட் இல்லை என்று நம்பினார்கள். ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஏஜென்சிகள், என்ஐஏ, டெல்லி போலீஸ், ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமே அங்கே களத்தில் இறங்கி கிட்டத்தட்ட 40 சாம்பிள்ஸ்களை அங்கேருந்து கலெக்ட் செய்து பார்க்கும்போது அவர்களுக்கு கிடைத்த விஷயம், இது ஒரு கெமிக்கல் பாம் கிடையாது, ஆர்டிஎக்ஸ் பாம் கிடையாது. இந்த பாம்பில் அமோனியம் நைட்ரைட் மற்றும் ஃபியூல் ஆயில் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2க்கான அந்த காம்பினேஷன் நீங்கள் பார்த்தீர்கள்னா இதை ANFO என்று கூறுவார்கள்.
அமோனியம் நைட்ரைட் சாதாரணமாக ஃபார்மசிட்டிக்கல் மற்றும் இந்த ஃபார்மிங் எக்யூப்மெண்ட் விவசாயத்திற்கு பயன்படுத்தக்கூடிய அந்த கடைகளில், மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய ஒரு சாதாரணமான பொருள் அமோனியம் நைட்ரைட். இது தனியாக நீங்கள் பார்த்தீர்கள், இது ஒரு பாம் எல்லாம் கிடையாது, விவசாயிகள் வாங்குவார்கள். ஆனால் இந்த அமோனியம் நைட்ரைட்டை நீங்கள் பார்த்தீர்கள்னா, இதை ஃபியூல் ஆயிலுடன் கலந்து விட்டீர்கள்னா, அதாவது 94% அமோனியம் நைட்ரைட் மற்றும் 6% ஃபியூல் ஆயிலை நீங்கள் கலந்து விட்டீர்கள்னா இது ஒரு எக்ஸ்ப்ளோசிவாக மாறிவிடும். அது வெடிக்குமா? வெடிக்காது. இதை வெடிக்க வைப்பதற்காக டெட்டோனேட்டர் இது தேவைப்படும். சும்மா நீங்கள் பற்ற வச்சிங்கனாலும் அது வெடிக்காது. ஸோ டெட்டோனேட்டரும் இந்த இடத்தில், இந்த குண்டுவெடிப்பு நடந்த இடத்தில் கண்டெடுத்திருக்கிறார்கள். 2 லைவ் டெட்டோனேட்டர் இருந்திருக்கிறது. இந்த அனைத்தையுமே வைத்து பார்த்ததற்கு பின்புதான் எதற்காக அது கரிபடவில்லை என்றால், இது ஒரு அமோனியம் நைட்ரைட் மற்றும் ஃபியூல் ஆயில் கலந்த ஒரு வெடி. இதில் எந்த விதமான அந்த கருநிறமும் நடக்காது. அதை வைத்து இது ஒரு இன்டென்சிஃபைடு, இது புதுவிதமான பாம், புதுவிதமான எக்ஸ்பெரிமெண்ட். அதற்கு பின்புதான் இது ஒரு தீவிரவாத தாக்குதலாக அவர்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள். அதுவும் சாதாரணமாக கிடையாது. இந்த ஒட்டுமொத்த கனெக்ஷனை நீங்கள் பார்த்தீர்கள்னா, அந்த குண்டுவெடிப்புடைய அந்த சத்தத்தை நீங்கள் பார்த்தீர்கள்னா 3200 meters per second இதோடைய பவர் இருந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் வரை இந்த பிளாஸ்டுக்கான சத்தம் கேட்டிருக்கிறது. இந்த பிளாஸ்ட் நடந்தபோது அங்கே மற்ற யூடியூபர்ஸ், மீடியா ஹவுசஸ் இவர்களெல்லாம் இன்டர்வியூக்கள் எடுத்து வந்திருக்கிறார்கள். பிகாஸ் அந்த இடத்தை நீங்கள் பார்த்தீர்கள்னா ஏராளமான சப்ஜெக்ட் கிடைக்கும், ஏராளமான யூடியூபர்ஸ்கள் அங்கே காலையிலேருந்து இரவு வரை அங்கே தான் இருப்பார்கள். ஸோ இந்த நேரத்தில் இந்த பிளாஸ்ட் வெடித்ததோ அந்த தருணத்தில் ஒரு சில யூடியூபர்ஸ்கள் இன்டர்வியூ எடுத்துக்கொண்டிருக்கும் போது இந்த பிளாஸ்ட் நடந்திருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தீர்கள்னா இந்த பிளாஸ்டுக்கான ட்ரெயிலை நீங்கள் பார்க்கணும், காரோடைய ட்ரெயிலை நீங்கள் பார்க்கணும். காரோடைய ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது கார் யார் பேரில் இருந்தது என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா சல்மான் என்கிற இந்த நபர், சல்மான் தேவேந்தர் என்கிற இன்னொரு நபருக்கு இந்த காரை வித்திருக்கிறார். தேவேந்தர் இந்த காரை எடுத்துக்கொண்டு மேரட்க்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு டீலர்கிட்ட வித்துட்டாராம். அந்த டீலர் தான் இன்னொரு நபரான தாரீக்கிடம் இந்த வாகனத்தை வித்திருக்கிறான். தாரீக் கையில் இருந்த இந்த வாகனத்தை டாக்டர் உமர் நான் ஓட்டி பார்க்குறேன் என்று ஓட்டுவதற்காக கொடுத்திருக்கிறார். பேசிக்காக சல்மான் ஹூ யூஸ் டு லிவ் இன் குடுகாவ், குடுகாவிலிருந்து இந்த வாகனம் ஓக்லா டெல்லியில் இருக்கக்கூடிய தேவேந்தரிடம் போய் தேவேந்தர் இதை அம்பாலாவில் விற்று, அம்பாலாவில் இருக்கக்கூடிய இந்த நபர் புல்வாமாவில் விற்று, புல்வாமாவில் இருக்கக்கூடிய நபர் ஆமீர் மற்றும் தாரீக்கிடம் கொடுத்து, தாரீக் இந்த வாகனத்தை டாக்டர் உமர் ரஷீதிடம் கொடுத்திருக்கிறார். இந்த வாகனத்துடைய ட்ரெயிலை நீங்கள் பார்க்கிறீர்கள். இதை தாண்டி நீங்கள் பார்த்தீர்கள்னா இந்த வாகனத்துடைய கனெக்ஷன் புல்வாமா அங்கேருந்து வந்தபோது ஒரு டெரர் கனெக்ஷனும் இங்கேருந்து வெளிவருகிறது. எப்படின்னு நீங்கள் பாருங்கள். இந்த ஒட்டுமொத்த ஈகோசிஸ்டம் ஒயிட் காலர் ஈகோசிஸ்டமாக இருக்கிறது. அதாவது எல்லாருமே படித்த நபர்கள். ஆனால் இந்த நபர்களிடம் எப்படி டெல்லி போலீஸ் போனது, எப்படி இவர்களை பிடித்தார்கள், அதை நீங்கள் பார்த்தீர்கள்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஸ்ரீநகரில் ஜெய்ஷே முகமதுடைய சப்போர்ட்டில் ஸ்ரீநகருடைய அவுட்ஸ்கர்ட்ஸில் ஒரு சில போஸ்டர்ஸ்களை ஒட்டியிருக்கிறார்கள். இந்த போஸ்டர்ஸ்களை பார்த்த உடனே அங்கே இருக்கக்கூடிய போலீஸார்கள் விசாரித்த போது சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் அலசி பார்க்கும்போது இந்த போஸ்டருடைய கனெக்ஷன் டாக்டர் முசம்மில் அஷ்மத் கனி என்கிற இந்த நபரிடம் போய் சேர்கிறது. அந்த நபருடைய ஃபோட்டோவை நீங்கள் பார்க்கிறீர்கள். இந்த நபர் யார்? இதை தாண்டி இன்னும் 2 டாக்டர்ஸ்களை பிடித்திருக்கிறார்கள். அவர்கள் யார் என்று நீங்கள் பார்க்கும்போது டாக்டர் முசம்மில் கனி, இவரை தேடி ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸ் ஃபரீதாபாத் வரை வந்திருக்கிறது. ஃபரீதாபாத்தில் இருக்கக்கூடிய அல் ஃபலா ஹாஸ்பிட்டல், இங்கே இந்த நபரை அரெஸ்ட் செய்திருக்கிறார்கள். அரெஸ்ட் செய்ததற்கு பின்பு இந்த நபரை விசாரிக்கும் போது இந்த நபர் கொடுத்த இன்ஃபர்மேஷன் படி இன்னொரு டாக்டரான டாக்டர் ஆதில் மஜீதை கைது செய்திருக்கிறார்கள். டாக்டர் ஆஜித் மஜீத் யார்? இவர் ரெசிடென்ட் கவர்மெண்ட் டாக்டர், அனந்த்நாகில் இருந்திருக்கு. அனந்த்நாக் அகேன் இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர். அங்கேருந்து இந்த நபர் டிரான்ஸ்ஃபர் வாங்கி ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலான
சஹாரன்பூர் என்கிற இடத்தில் வேலை பார்க்க தொடங்கியிருக்கிறார், பிரைவேட் ஹாஸ்பிட்டல். இந்த 2 நபர்களையுமே இப்போ போலீஸார்கள் கைது செய்து விட்டார்கள். இதற்கப்புறம் தான் அடுத்தடுத்து இன்வெஸ்டிகேஷன் மேலே வருது. டாக்டர் ஆதல் வீட்டில் தான் ஃபரீதாபாத்தில் கிட்டத்தட்ட 350 கிலோ எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் மற்றும் 2500 கிலோ கிட்ட இந்த அமோனியம் நைட்ரைட் கண்டெடுக்கப்பட்டது. இந்த விஷயம் மட்டுமல்ல, ரைஃபிள் டெல்லிக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் ரைஃபிளை கண்டெடுத்திருக்கிறார்கள். 2 ஜம்மு அண்ட் காஷ்மீர் டாக்டர்ஸ் வர் அரெஸ்டட் இன் 15 டேஸ். 15 நாட்களாக இந்த தேடுதல் வேட்டை நடந்திருக்கிறது. டாக்டர் உமர் நபி, இந்த நபருடைய ரோல் என்ன? டாக்டர் உமர் நபி இவரையும் போலீஸார்கள் தேடி வந்திருக்கிறார்கள். ஏன்னா இந்த நபர்களுடைய ஒரு குரூப் இருந்திருக்கிறது, அதாவது டெலிகிராம் குரூப்பில் டாக்டர் நபி மற்ற பிடிப்பட்ட 2 டாக்டர்ஸ்கள், இதை தாண்டி ஒரு ஏராளமான நபர்கள் இருந்திருக்கிறார்கள். இவர்களுடைய குரூப்பில் தான் டெல்லியில் எப்படி பாம்பிளாஸ் செய்யலாம், இல்லை மற்ற இடங்களில் எப்படி பாம்பிளாஸ் செய்யலாம் என்கிற அனைத்து திட்டங்களுமே ஷேர் செய்யப்பட்டிருக்கிறது. டாக்டர் கனி, உமர் கனிக்கு இந்த விஷயம் தெரிந்த அடுத்த நிமிடமே நீங்கள் பார்த்தீர்கள்னா இந்த நபர் பேனிக்கில் வந்து விட்டார், பயந்து போனார். அதனால தான் நீங்கள் பார்த்தீர்கள்னா 8 மணிக்கு ஃபரீதாபாத்தில் இருந்து கிளம்பி அந்த நாள் முழுவதுமே வண்டியை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் அப்படியே சுற்றிக்கிட்டே இருந்திருக்கிறார்கள். சென்ட்ரல் டெல்லியிலே சுற்றிட்டு இருந்திருக்கிறார்கள். அதாவது இவர்கள் ஸ்பாட் தேடினார்களா, எந்த இடத்தில் கொண்டு பிடிக்கலாம் என்று தேடினார்களா, அல்ல இந்த வண்டியை எங்கே ஒழிக்கலாம் என்று பார்த்தார்களா, இல்லை இவர்களுடைய பிளான் வேறையா, அல்ல பதற்றத்தில் அந்த டிட்டோனேட்டரை இவர்கள் ட்ரிகர் செய்து விட்டார்களா? இந்த அனைத்து கேள்விகளுக்கான இன்வெஸ்டிகேஷன் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் இந்த நபர், இறந்த நபர் டாக்டர் உமர் தானா என்கிற அந்த கேள்வியும் இப்போ இருக்கு. ஏன்னா அந்த சடலத்தை நீங்கள் பார்த்தீர்கள்னா செதறி கடந்திருக்கு, எந்த விதமான அடையாளமும் கிடையாது. இப்போ டிஎன்ஏ வழியாக மட்டுமே இதுதான் டாக்டர் உமர் என்கிற அடையாளத்தை கண்டுபிடிக்கலாம், வேறு எந்த விதமான வழியும் கிடையாது. டாக்டர் உமருடைய தகப்பனாரை ஜம்மு அண்ட் காஷ்மீர் புல்வாமாவிலிருந்து கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்யவில்லை, டீடைன் செய்திருக்கிறார்கள். விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. டிஎன்ஏ டெஸ்டிங்கான மற்ற விஷயங்களை அவர்கள் செய்து வருகிறார்கள். இதை தாண்டி லக்னௌவிலிருந்து ஒரு உமன், ஒரு பெண் டாக்டரை கைது செய்திருக்கிறார்கள். இந்த டாக்டர் ஓட்டி வரக்கூடிய காரில் AK-47 ரக ரைஃபிள் கண்டெடுக்கப்பட்டது. இது 4வது டாக்டர். ஒரு டாக்டர் இறந்து போனார் என்கிற விஷயம், 2 டாக்டரை கைது செய்து விட்டார்கள். இந்த பெண்மணி 4வது டாக்டர். இதை தாண்டி இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா இது நிச்சயமாக சிஎன்ஜி பாம்பு கிடையாது, இது ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் என்கிற விஷயம் உறுதி செய்யப்பட்டது. இன்டர்நேஷ்னல் டெரர் சிண்டிகேட் பஸ் செய்யப்பட்டதாக கூறி வருகிறார்கள். எந்த அளவில் நீங்கள் ஏஐ டெக்னாலஜி, இன்டர்நெட், புதிய புதிய உபகரணங்கள் எதை வைத்தால் கூட ஹியூமன் இன்டெலிஜென்ஸை தாண்டி வேறு எந்த இன்டெலிஜென்ஸுமே வேலை பார்க்காது. அதாவது லோக்கலைட்ஸ்களை நீங்கள் நம்பிக்கையில் எடுக்காத வரை லோக்கலைட்ஸ்கள் இந்த இடத்தில் இது நடக்கிறது என்கிற அந்த இன்ஃபர்மேஷனையே உங்களுக்கு கொடுக்க மாட்டார்கள். சிசிடிவி, சர்வேலான்ஸ் எதை வேணாலும் வைத்துக் கொள்ளுங்கள். இது போன்ற தாக்குதலை உங்களால் தடுத்து நிறுத்தவே முடியாது until unless your human intelligence is strong. மக்களுடைய நம்பிக்கையை நீங்கள் வளர்க்க வேண்டும். ஜம்மு அண்ட் காஷ்மீரில் அந்த நம்பிக்கையை ஆர்டிகல் 370க்கு அப்புறம் நீங்கள் எடுத்துட்டீங்களா, திருப்பிட்டீங்களா, இல்லை அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்கள் கொடுத்த ப்ராமிசஸ்கள், உறுதிகள், அதை சரி பார்த்து விட்டீர்களா? ஹிந்து முஸ்லிம் என்கிற இந்த பிரிவினவாதத்தை யார் செய்கிறார்? ஜெய் ஸ்ரீராம் என்கிற கோஷங்களை யார் எடுத்து வைக்கிறார்? நரேந்திர மோடியாக இருக்கட்டும், அமித்ஷாவாக இருக்கட்டும், இந்த நபர்கள் யாரை வந்தேரி என்று கூறுகிறார்கள்? வந்தேரி என்கிற பெயரில் யாரை டார்கெட் செய்கிறார்கள்? மட்டன், மஸ்ஜித், மங்கள் சூத்ரு போன்ற விஷயங்களை வைத்து யார் பிரிவினவாதத்தை உருவாக்கி வருகிறார்கள்? நீங்கள் சிந்திக்க வேண்டும். அப்போது மக்களுடைய நம்பிக்கை எந்த அளவில் சிதைக்கப்பட்டிருக்கிறது கடந்த 11 ஆண்டுகளாக நீங்கள் பார்க்க வேண்டும். இதற்கான இன்னொரு உதாரணத்தை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். டிஜிட்டல் அரெஸ்ட்டை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். உங்களுடைய ஃபோன் வைத்து, இல்லை உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃபை வைத்து இந்த மாதிரியே நாங்கள் காஞ்சாவை பிடிச்சிருக்கோம், ஃபோன் வரும், ஃபோன்லேருந்து ஹவுஸ் அரெஸ்ட் செய்து, டிஜிட்டல் அரெஸ்ட் செய்து உங்களிடமிருந்து பணம் பறிக்கக்கூடிய வேலையை பார்ப்பார்கள். ஏன் இந்த நபர்கள் போலீஸிடம் இந்த மாதிரி எனக்கு நடக்குது, இந்த நபரை பிடிங்கள் என்ற அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுக்க மறுக்கிறார்கள்? காரணம்,
மக்கள் மனதில் போலீஸ் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை 0. சிஸ்டத்தின் மீதே மக்கள் அந்த நம்பிக்கை இழந்து விட்டார்கள். சரி, இந்த போலீஸ்காரன்ட்டே ஒரு சில 1000 ரூபாயை கொடுத்துட்டோம்னா தப்பிச்சு விடலாம் என்கிற அந்த பயம். அவர் தவறு செய்யவில்லை, ஆனால் அந்த நபர் மிரட்டும் போது போலீஸிடமே இவர்கள் போக மறுக்கிறார்கள். இது எல்லாமே நடக்கக்கூடிய காரணம் அவநம்பிக்கை. சிஸ்டம் மீது, அரசாங்கத்தின் மீது, போலீஸ் மீது இல்லாத அந்த நம்பிக்கை. இதுவரை இந்த ஒட்டுமொத்த இன்சிடென்ட்டில் 13 நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். 13 நபர்கள் உயிரிழந்ததற்கு பின்னாடி இருக்கக்கூடிய பொறுப்பு, நேஷனல் செக்யூரிட்டிக்கான பொறுப்பு, அட்லீஸ்ட் இந்த முறை இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் ட்ராமா பார்த்துருப்பீர்கள் நீங்கள், கோதி மீடியாவுடைய ட்ராமா. லாகூரில் போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றார்களாம், ஒட்டுமொத்த கராச்சியை அழித்து விட்டார்களாம். இது போன்ற ஏராளமான கட்டுக்கதைகள் இந்த முறை நடக்கவில்லை. இந்த முறை அட்லீஸ்ட் சம்பிட் டெலிவிஷன் மீடியாஸ் வர் பொலைட். அதற்கான இன்னொரு காரணமும் இருக்கலாம். தே வர் பிஸி கவரிங் பீகார் எலெக்ஷன்ஸ். ஆனால் இதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா புல்வாமாவாக இருக்கட்டும், உரியாக இருக்கட்டும், ஆப்ரேஷன் சிந்தூராக இருக்கட்டும், சிந்தூருக்கு முன்னாடி நடந்த தாக்குதல்களாக இருக்கட்டும், அவர்கள் நினைக்கக்கூடிய விஷயத்தை அவர்கள் சாதிக்கிறார்கள். நீ ஹிந்துவா, நீ முஸ்லிமா, நீ ஹிந்துனா சுட்டுக்கொள்ளுங்கள். அதாவது பேரை கேட்டு, மதத்தை கேட்டு அவர்கள் குறிவைத்து தாக்கிய காரணம். அதற்கு பின்பு என்ன? பாகிஸ்தானில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் கைத்தட்டி சிரித்தார்கள். இங்கே இருக்கக்கூடிய ஹிந்துவாதிகள் அவர்களுடைய கோபம், அனைத்து இஸ்லாமியர்களுமே சுட்டு கொன்று விடுங்கள். இதற்கு முன்னாடி ஒரு தாக்குதல் நடந்தது. அதில் நீங்கள் பார்த்தீர்கள்னா காஷ்மீர் ஸ்டூடெண்ட்ஸ்கள், டெல்லியில் படிக்க வந்த ஸ்டூடெண்ட்களாக இருக்கட்டும், பெங்களூரில் படிக்க வந்த ஸ்டூடெண்ட்கள், அவர்களை தாக்கக்கூடிய வேலையை பார்த்தீர்கள். இது எல்லாமே என்ன? பிரிவினைவாதம். பிரிவினைவாதத்தை திணிப்பதற்காக இது போன்ற தீவிரவாத தாக்குதல்களை நடத்துகிறார்கள். தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்த நபர்கள் 8-10 பேர், 13 பேர். ஆனால் கலவரம் வெடித்தால் இந்த நம்பர் ஆயிரக்கணக்காக உயர்ந்துவிடும். குஜராத்தில் என்ன நடந்தது, ஹரியானாவில் என்ன நடந்தது, உத்தரப்பிரதேசத்தில் என்ன நடந்தது, மகாராஷ்டிராவில் என்ன நடந்தது, கொஞ்சமாக சிந்தித்து பாருங்கள். இது போன்ற தீவிரவாதிகளுடைய நோக்கம் ஹிந்து முஸ்லிம் என்கிற இந்த பிரிவினைவாதத்தை திணித்து இந்த நாட்டை 2ஆக உடைப்பது. ஆர்எஸ்எஸும் அதே வேலையை தான் பார்த்து வருகிறது. ஆர்எஸ்எஸ் ஒரு சாஃப்ட் டார்கெட்டாக செய்கிறது. தீவிரவாதிகள் குண்டுவெடிப்பு வழியாக செய்கிறார்கள். உத்தேசம் ஒன்றுதான். இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் டாக்டர்ஸ்கள் இவர்களை ஒன்றிணைத்த நபர் யார்? எங்கிருந்து இவர்களுக்கு ட்ரைனிங் கிடைத்தது? டாக்டர் அஹமத், டாக்டர் ஆதில் மஜீத் மற்றும் டாக்டர் உமர் நபியுடைய கனெக்ஷன் என்ன? எப்படி இவர்கள் கனெக்ட் ஆனார்கள்? 13 நபர்களுடைய உயிர் பிரிந்ததற்கு பின்னாடி எந்த விதமான டெக்னாலஜி இவர்கள் பயன்படுத்தினார்கள்? இந்த எக்ஸ்ப்ளோஷன் ஆக்சிடென்டலாக நடந்ததா, பதற்றத்தில் நடந்ததா, அல்ல எப்படி நடந்தது? அனைத்திற்கும் மேலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி, 350 kg எக்ஸ்ப்ளோஷன் எப்படி டெல்லி வந்தது? புல்வாமாவில் அதே 300 கிலோ RDX எப்படி வந்தது என்கிற அந்த கேள்வி, உரி அட்டாக் எப்படி நடந்தது என்கிற அந்த கேள்வி, அனைத்துமே கேள்வியாக தான் இருக்கிறது ஒழிய இந்த நாட்டு ஹோம் மினிஸ்டர், இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர் எந்த விதமான பதிலும் கொடுக்க மறுக்கிறார்கள். இதே வேறொரு நாட்டில் இது போன்ற இன்சிடென்ட் நடந்திருந்தால் அடுத்த நிமிடமே ஹோம் மினிஸ்டருடைய ரெசிக்னேஷனை கேட்டிருப்பார்கள். ஆனால் இந்த நாட்டில் எந்த விதமான ரெசிக்னேஷனும் கிடையாது. பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும் அல்ல ஹோம் மினிஸ்டராக இருக்கட்டும், அவர்கள் எங்கே பிஸி? பீகார் எலெக்ஷனில். நாட்டு மக்கள், நாட்டில் இது போன்ற ஒரு தீவிரவாத தாக்குதல் நடந்த பின்பு கூட எந்த விதமான ஆக்ஷன், எந்த விதமான ரெஸ்பான்சிபிலிட்டி, எந்த விதமான அக்கௌண்டபிலிட்டியை இந்த நாட்டு அரசாங்கம் எடுத்துள்ளது என்கிற அந்த கேள்வியுடன் இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். இந்த வீடியோவை பற்றின உங்களுடைய கருத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதி விடுங்கள். இதை தாண்டி இந்த சேனலை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அருகே எழுதியிருக்கக்கூடிய UPI வழியாக உங்களுடைய ஆதரவுகளை தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.